கர்நாடகாவுக்கு டி கே சிவகுமார் கூப்பிடுறாரு. விஜயை கூப்பிட்டு எளியாவட்டில் ஏற்றிட்டு போய் ஏரி குளங்களை பாருங்க, நீர்நிலைகளை பாருங்க, அணைகளை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. தண்ணி இல்லையா? தண்ணி இல்லாம இருக்குல்ல, போய் அங்க சொல்லுங்க. இதுக்கு தான் டி கே சிவகுமார் விஜயை கூப்பிட்டது. விஜய் எதுக்கு அங்க போறாரு? விஜய் அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துவார். தண்ணியும் தர முடியாது, ஒன்னும் தர முடியாது. டி கே சிவகுமார் திருப்பி அனுப்பிடுவார். ஆனா தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல கருத்துவாக்கம் செய்யப்படும். என்ன செய்யப்படும்? டி கே சிவகுமார் வந்து உட்கார வச்சார் விஜய. உட்கார வச்ச உடனே ஒரு குவளையில தண்ணி வச்சாங்க. நீ காவிரியில தண்ணி கொடுத்தாதான் இந்த தண்ணியை குடிப்பேன்னு விஜய் குடிக்கவே இல்லை. தாகத்தோட தொண்டை வறண்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பினாரு. அவர் கெஞ்சினாரு, கதர்னாரு, பதர்னாரு, கண்ணீர் விட்டாரு, ஒப்பாரு வச்சாரு, ஓலம் விட்டாரு. எது பண்ணியும் டி கே சிவகுமார் மனசரங்கட. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் என்னங்க பண்ண முடியும்னு கேவலம் கட்ட கருத்துருவாக்கம் செய்யத்தான் விஜய் கர்நாடகா போகணும்னு முயற்சி பண்ணது. பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்து கிழிப்பாராம். பேச்சுவார்த்தை மூலமாக எப்படி தீர்க்க முடியும்? காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது என்கிற நிலை 1971 ஏற்பட்டு விட்டது. இனி பேச்சுவார்த்தை மூலம் எது ஒன்றையும் சாத்தியப்படுத்த முடியாதுங்கிற உச்சபட்ச நிலை அடைந்த பிறகுதான் 1990 காவிரி நடுவர்மன்றம் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி அமைக்கப்பட்டது. அந்த காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு 91 கொடுக்கப்பட்டது. அந்த இடைக்கால தீர்ப்புல தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணியை தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இறுதி தீர்ப்பு 2007 கொடுக்கப்பட்டது. அதுல 192 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தரணும் என்று சொல்லப்பட்டது. பிறகு அதையும் உச்சநீதிமன்றம் குறைச்சு 177.25 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 177.25 டிஎம்சி தண்ணியை மாத வாரியாக எவ்வளவு தரணுங்கிற தரவு இருக்கு, தகவல் இருக்கு. ஆனா என்ன, அவன் யார் சொன்னாலும் தண்ணி தர மாட்டேங்கிறான். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும், நடுவர்மன்ற தீர்ப்பு இருந்தாலும், காவிரி ஆணையம் சொன்னாலும் தண்ணி தர முடியாது என்று சண்டித்தனம் செய்கிறது கர்நாடகத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு. அப்ப பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது, இது 100 விழுக்காடு அறிந்த உண்மை. ஆனாலும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க போறேன்னு ஒரு நாடகத்தை போடுறாரு தமிழ்நாட்டோட கேடுகட்ட முதலமைச்சர். நீ பேச்சுவார்த்தை நடத்தணும்னா எங்க போகணும்? சிவகுமாரை பார்க்காத. சிவகுமாருக்கு பாஸ் இருக்காரு, ராகுல் காந்தி பேரு. டெல்லியில் இருக்காரு, டெல்லிக்கு போ. அரசமைப்பு சாசனத்தை எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்தீங்க ஐயா ராகுல் காந்தி அவர்களே. அந்த அரசமைப்பு சாசனம் சொல்லக்கூடிய சட்டத்தை மதிக்காத டி கே சிவகுமாரை அமைச்சரை விட்டு இறக்குங்கள். காவிரி பங்கிட்டை ஏற்காத டி கே சிவகுமாரை நடவடிக்கைக்கு உட்படுத்துங்கள் என்று சொல்லி அப்படி செய்ய மறுத்து காவிரியிலே வஞ்சனையை கர்நாடக அரசு, கர்நாடகத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு புரிந்தால் இனி காங்கிரஸோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, அமைச்சரை விட்டு காங்கிரஸை வெளியேற்றுவோம் என்று சொல்ல விஜய்க்கு திராணி இருக்கா? சொல்றியா? ஒருவன் சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு எந்த மக்கள் நலனும் இல்லை.